கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ஆகம விதிகளை மீறி நடையை திறந்த புகாரில் வேல்முருகன், சாமிநாதன் ஆகிய 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த். தடையை மீறி, ஆகம விதிகளை மீறி இருவர் கோயில் நடையை திறந்திருக்கின்றனர். ஆக இது குறித்து கைபேசி பயன்பாட்டிற்கு அங்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையின் வாயிலாக கைபேசி பயன்பாட்டிற்கு கோயில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது? கனகதரா, கோவை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பேரூரில் பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரர் கோவில் ஆலயம் என்பது உள்ள இருக்கிறது. இங்கு பிரபலமான இந்து சமய அறநிலையத்துறை கோயில் என்பதால் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களிலிருந்து பலரும் இங்கு வருகை தருவார்கள். இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு மேல் கோவில் நடை அடைத்த பிறகு முக்கிய பிரமுகர் ஒருவர் ஆகம விதிகளை மீறி கோவிலுக்கு உள்ளே இணைந்து சாமி தரிசனம் செய்ததாக ஒரு புகார் என்பது இருந்தது. குறிப்பாக இது விசாரித்து பார்க்கும் பொழுது கோவையில் முன்னாள் எஸ்பியாக இருந்த பாண்டிராஜ் என்பதும் அந்த வீடியோ காட்சிகளாக பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த அந்த வீடியோ காட்சிகளை பதிவு செய்த ஒரு செல்போனை வீடியோ எடுத்த நபர் அந்த காட்சியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இது பேசுபொருளாகி சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய விவாதமாக இருந்தது. இதை கண்டித்து கோவையில் இந்து அமைப்பினர் பலரும் கண்டனம் தெரிவித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் மனுவை அளித்தார்கள். இந்த நிலையில் கோவையில் ஆகம விதிகளை மீறியதாக, இந்த ஆகம விதிகளை மீறி உள்ளே அனுமதித்ததாக கூறி கோவை மருதமலை கோவில் நிர்வாக அதிகாரிகள் நேற்று கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் முதல் கட்டமாக கோவில் எலக்ட்ரீஷியன் வேல்முருகன், கோவில் அர்ச்சகர் சாமிநாதன் ஆகிய 2 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து கோவை மருதமலை சுப்பிரமணிய சாமி கோவில் டக்கர் செந்தில்குமார் உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் தற்போது இந்த கோவிலுக்குள் செல்போன் எடுத்து செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் யாராவது பக்தர் எடுத்து வந்தால் அங்கே செல்போனை வாங்கி அதற்கு டோக்கன் பெற்றுக்கொண்டு அதற்கு உள்ளே சாமி தரிசனம் செய்து வந்து பின்னர் செல்போனை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு லாக்கர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் கோவில் உள்ளே செல்பவர்கள் யாரும் செல்போன் எடுத்து செல்லக்கூடாது என்பது ஒரு உத்தரவு பிரிக்கப்பட்டிருக்கிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.